Hi friends, welcome to Scorpion Sensitivity channel. நான் உங்கள் திவாகர். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் பண்ண போகிறோம். மோட்டர் கிடையாது, பேட்டரி கிடையாது, எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுமே வந்துட்டு கிடையாது. வெறும் ரப்பர் பேண்டை வச்சு ஒரு ஹெலிகாப்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் போய் எல்லா வீடியோவும் சீக்கிரமாக ரீச் பண்ணும். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 15 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு உட்டன் ஸ்டிக்கும் வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் அது 15 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்டிக் வந்து வேணும். இது 2.5 சென்டிமீட்டராக வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு சின்ன குச்சி மாதிரி எடுத்துக்கோங்க. நாம் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபெவிக்விக் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து சும்மா நம்ம ஒரு எண்டில் வந்து விட்டுக்கோங்க. இதில் அந்த சின்ன ஸ்டிக்கும் வந்துட்டு நம்ம வந்து ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அந்த எண்டில் வந்துட்டு ஃபெவிக்விக் வச்சு இந்த ஸ்டிக் வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த எல்லா குச்சியும் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பென் வந்துட்டு தேவை. ஒரு வேஸ்ட் பென் வந்து எடுத்துக்கோங்க. இது டாப்பை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த ரீஃபில் வந்துட்டு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரீஃபோட கடைசியில் ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரீஃபில் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே நம்ம செஞ்ச ஃப்ரேம் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக திருப்பிட்டு அங்கே இந்த மாதிரி சின்ன ஃபெவிக்விக் வந்து விட்டு அந்த ரீஃபில் வந்துட்டு அதில் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு முக்கியமான விஷயம் வந்து தேவை, அதுதான் இந்த ஃபேன். இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டிங்க அப்படின்னா அது பறந்து போகும். இது விலை வந்து 5 ரூபா தான். எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸும் இந்த கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உங்களில் எத்தனை பேர் இந்த ஃபேன் வச்சு விளையாடுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த ஃபேன் மட்டும் தான் தேவை. இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரா வந்து தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு கம்பி வந்துட்டு தேவை. கம்பி வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கணும். இந்த கம்பியோடைய முனையை நான் பண்ணுற மாதிரி லைட்டாக வந்துட்டு வளைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இந்த கம்பியை நெருப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபேனோடைய சென்டரில் இந்த கம்பியை வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டு இந்த கம்பியை ஃபுல்லாக உள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த கம்பி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஃபெவிக்விக் போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நூல் வந்துட்டு தேவை. இந்த நூல் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ரேம் மாதிரி செஞ்சோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு அதில் நம்ம ஒட்டினதுலாம் தனியாக வராமல் இருக்கிறதுக்காக இந்த நூல் வச்சு இந்த எட்ஜெல்லாம் வந்து நல்லா சுற்றிக்கோங்க. ஸோ எல்லா சைட்லையும் வந்து சுற்றிட்டேன். இது வந்து வெளியே வந்துடாமல் இருக்காது. அது ஒரு எட்ஜிலையும் வந்துட்டு ஃபெவிக்விக் வந்து லைட்டாக விட்டுருங்க. முக்கியமான பார்ட் வந்துட்டு இந்த ரீஃபில் தான். ஸோ இதில் அந்த நூல் சுற்றிருக்கேன். இதுலேயும் நம்ம வந்துட்டு ஃபெவிக்விக் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மணி வந்துட்டு தேவை. ஸோ இந்த மணியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு ஒரு ஹோல் வந்துட்டு இருக்கும். அந்த ஹோலில் நம்ம ஃபேன்லேருந்து வர அந்த கம்பி வந்து சொருகிக்கோங்க. ஆனால் அந்த கம்பியை இந்த ரீஃபில்ல உள்ள வந்துட்டு சொருகிக்கோங்க. இப்போது கட்டிங் பிளேட் எடுத்து அந்த கம்பியை லைட்டாக இந்த மாதிரி கொக்கி மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொக்கியை மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி இன்னொரு கம்பி வந்து தேவை. இது வந்து 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இதையும் வந்துட்டு ஒரு எட்ஜை வந்து மாதிரி கொக்கி மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொக்கி மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அண்ட் இதை அந்த ஃப்ரேமோட இன்னொரு சைடில் இந்த மாதிரி வச்சு அதை வந்துட்டு அந்த குச்சியை சுற்றி அந்த கம்பியை வளைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி குச்சியை சுற்றி இந்த கம்பியை வந்துட்டு இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ மாதிரி 2 ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை நான் பண்ணுற மாதிரி ஒன்றோட ஒன்று வச்சு இந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு 2 ரப்பர் பேண்டும் வந்து எடுத்துக்கோங்க.
இப்போ அந்த ரப்பர் பேண்டை ஒரு எண்டை ஒரு கொக்கிலையும் அண்ட் இன்னொரு ரப்பர் பேண்டை இன்னொரு கொக்கிலையும் வந்து மாட்டிக்கோங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற 2 ரப்பர் பேண்டையும் மாட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி A4 ஷீட் சைஸ் கலர் பேப்பர் வந்து தேவை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 ஷீட் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குச்சியில் இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேப்பரை வந்து ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்துட்டு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் இன்னொரு பேப்பர் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹெலிகாப்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபேன் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. எந்த அளவு நீங்கள் வந்து டைட்டாக சுற்றுறீங்களோ அந்தளவு நம்மளுடைய ஹெலிகாப்டர் வந்துட்டு பறக்கும். இப்போ இதை நம்ம விட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைட் தெரியாம சேனல் லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே தெரிந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோவில் உங்கள் நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் திவாகர்.